பாக்கி பவுன் வந்துருச்சுங்களா? வந்துரும். தாலியை கட்டுறா. வந்துருமா? நேத்து நைட்டு மாப்பிள்ளை அடுப்புல இருந்து இதையே சொல்லிட்டு இருக்கேங்க. மொத்த பவுன் வந்தாதான் நான் தாலியே கட்டுவேன். நாங்களும் எவ்வளவு முயற்சி பண்ணி பார்த்த மாப்பிள்ள முடியல. உங்க அண்ணன் சொன்னதுனாலதான் உடனே கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டோம். இந்த வருஷம் அறுவடை முடிஞ்சதும் எப்படியாவது 75 பவுனையும் வட்டியோட போட்டு கொடுத்துறேன் தம்பி. இப்ப அப்படிதான் சொல்லுவீங்க. அப்புறம் வரதட்சணை கேட்டு பொண்டாட்டிய குடும்பப்படுத்துறானே போலீஸ் போவீங்க. எனக்கு தெரியாது. டேய் 10 பேருக்கு முன்னாடி மானத்தை வாங்காதடா. தாலியை கட்டுறா. நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க. உங்களுக்கே இது நியாயமாப்படுதா? உங்களுக்கும் எனக்கும் ஈக்குவல் சொத்து தான். ஆனா நான் உங்களோட ஜாஸ்தி சம்பாதிக்கிறேன். துபாயில போய் சம்பாதிக்கிறேன். நீங்க 100 பவுன்ல பொண்ணு கட்டிக்கிட்டீங்கல்ல, எனக்கு 25 தானா? பாக்கி 75 வந்தாதான் நான் தாலியை கட்டுவேன். டேய் நான் உன் கூட பிறந்தவன். உன் நல்லதுக்கு தானே சொல்லுவேன். கட்டுறா தாலியை. கூட பிறந்த அண்ணன் தம்பியா தான் ஆக முடியும். என் பசிக்கு நீங்க சாப்பிட முடியாது, உங்க பசிக்கு நான் சாப்பிட முடியாது. அவங்க பசிக்கு தான் சாப்பிட முடியும். அதை புரிஞ்சுக்கோங்க. என்னங்க பேசிக்கிட்டே இருக்கீங்க? முகூர்த்த நேரம் முடிய போகுதுங்க. டேய் நான் உன் அண்ணன் சொல்றேன். கட்டுறா தாலியை. கட்டுறாவா? நான் என்ன உனக்கு அடிமையா? நான் கட்ட முடியாது. வணக்கம் ஐயா. வணக்கங்க. வணக்கங்க. தம்பி கோவமா தாலியை தெரியும், எல்லாம் கேட்டுட்டு தான் வந்தேன். டேய் என்னடா சொன்ன? அண்ணனுக்கு வேற பசி, தம்பிக்கு வேற பசினா அது கரெக்ட் தான். ஆனா தம்பிக்கு பசிக்கிறப்ப அண்ணனுக்கு பசிக்காதரா? தம்பி சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் அண்ணனுக்கே பசிக்கும். பவுனுக்காக தானே தாலி தூக்கி எறிஞ்ச. நீ தங்க அதிகம் ஆசைப்படுற, ஆனா உங்க அண்ணன் உனக்கு வரப்போற பொண்டாட்டி தங்க பார்க்கணும்னு ஆசைப்படுறாரா? இந்த பார், அண்ணன் சொன்னா அதுல 1000 அர்த்தம் இருக்கும். முதல்ல தாலி கட்டு. அண்ணன் சொன்னார், ஆட்டுக்குட்டி சொன்னார்னா இந்த காசுல கேட்க முடியாதுங்க. அண்ணன் விஷத்தை குடிக்க சொல்லுவாரு, குடிச்சிட்டு செத்து போக முடியுமா? ஆமாடா, அண்ணன் விஷம் குடின்னு சொன்னா குடிக்கணும்டா. வாயால சொல்றதுக்கு எல்லாம் நல்லா தாங்க இருக்கும். எங்க உங்களுக்கும் 2 தம்பிங்க இருக்காங்கல்ல, கூட்டு வந்து குடிக்க சொல்லுங்க பாப்போம் விஷத்தை. கணக்கு தம்பிங்களை வர சொல்லுங்க. தங்கராசு, உங்க அண்ணன் கூப்பிடுறாரு. இதோ வந்துட்டேன். தங்கராசு, கல்யாணம் பண்ணதுக்கு உங்க அண்ணன் வர சொன்னாரப்போ. இதோ வந்துட்டானுங்க. அண்ணே கூப்பிட்டு ஏதாவது பிரச்சனைங்களா? வேணாங்க, சொல்றத கேளுங்க. ஆமாங்க ஐயா, இப்படி ஒரு ஆபத்தான காரியத்தில் இறங்கணுமா? தம்பி, இதுல விஷம் கலந்து வச்சிருக்கேன். 2 பேர் எடுத்து குடிங்க. என் தம்பிகளை அண்ணனுக்கு ஒரு அவமானம்னா தம்பிங்க உயிரை கொடுக்கணும்டா. தம்பிகளை எதிர்த்து ஒரு படைய வந்தாலும் அண்ணன் முன்னாடி நிக்கணும்டா. அண்ணன் சொன்னா தம்பி கேட்கணும், தம்பிக்கு ஒண்ணு அண்ணன் பார்க்கணும்டா. அதுதான்டா அண்ணன் தம்பி உறவுங்கிறது. கட்ட வேண்டிய ஆஸ்பத்திரிக்கு. ஆஸ்பத்திரிக்கெல்லாம் போக வேண்டிய அவசியமே இல்லைங்க. எந்த சாமி புண்ணியமா விஷம் என்ன கலந்து சொன்னீங்க? நான் பால்ல தேனை கலந்துட்டுங்க. இந்த கலவை தாலி கட்டினா கட்டுறா இல்ல நாசமா போயிட்டு போறேன். நம்மளுக்கு என்ன? ஊருக்கே உதாரணமாக அண்ணன் தம்பி உசுறு போறதுக்கு நான் எப்படி காரணமா இருக்க முடியும்? என்ன மன்னிச்சுங்க, வாழ்க்கையிலேயே முதல் தடவையா நீங்க சொன்ன காரியம் செய்ய முடியாம போச்சு. மனசு கேட்கலீங்க. என்ன மன்னிச்சிருங்க ஐயா. முதல்ல உங்க அண்ணன் காலில் வந்து மன்னிப்பு கேட்டுட்டு தாலியை கட்டு. உங்க கையால மன்னிச்சிருங்க. நமக்குள்ள என்னப்பா, வா தாலி கட்டு. கட்டி மேளம், கட்டி மேளம். மாங்கல்யம் தந்துநானே நாம ஜீவன ஹேதுனா கண்டே பத்ராமி சுபே தஞ்சீவ சர்வஜ்யதம் மாங்கல்யதானோ சுபமஸ்து சுபந்தோ. அழகான சின்ன தேவதை அவள் தானே எங்கள் புன்னகை. நாள்தோறும் இங்கு பண்டிகை, நம் வானில் வான வேடிக்கை. இது போல சொந்தம் என்ன கண்ணு கலங்கிருக்கு? நம்ம தங்கச்சி மாதிரியே இல்லடா. எனக்கு கூட அப்படிதானுங்க தோணுச்சு. ஈரோடு சவுண்ட் இருங்க, ஒவ்வொரு சொல்லுங்க. மொய் விட்டு போயிருமல்ல. தம்பி மொய் வாங்குவாங்கன்னு தெரியாம போச்சு. என்கிட்ட 10 ரூபாய் தான் இருக்கு. நீ ஏதாச்சும் பணம் வச்சிருக்கே தாங்க? இல்லைங்கண்ணா, நேற்று தான் தம்பி காலேஜ் ஃபீஸ் கட்டணும் சொல்லி எல்லா பணத்தையும் பொறுக்கி கொடுத்துட்டேன். அந்த பணம் அது என்கிட்ட தான் இருக்கு. இந்தாங்க. தயவு செஞ்சு யாரும் மொய் வைக்காதீங்க. எங்க குடும்பத்துல மொய் வாங்குற பழக்கமே இல்லைங்க. அப்பா நல்ல காலம் மொய் வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஏனுங்க, நம்ம எத்தனை பேருக்கு மொய் வச்சிருக்கோம்? நமக்குன்னு வரும்போது வேணான்னு சொல்லிட்டீங்க. அடி பைத்தியக்காரி, அவங்க ஊருக்கு எவ்வளவோ அள்ளி அள்ளி கொடுத்தவங்க. அவங்களே பாவம் பாக்கெட் தடுறாங்க. இப்ப நமக்கு மொய் தான் முக்கியமா? போய் அவங்களை சாப்பிட கூப்பிடு.
சரிங்க. வாங்க அட சாப்பாடு இருங்க தம்பி காலேஜ் நேரமாவது இல்ல. பசிக்குதுங்க. ஆமா சின்ரஸ் எப்ப நீ வீட்டுக்கு போய் வேட்டையை கழட்டி பேண்ட் ரெடியா வந்திருக்கீங்க அடப்பாவி. தம்பி எல்லா விஷயத்திலும் நம்மள மாதிரி ரொம்ப ஃபாஸ்ட்டுங்க. இப்படி தானுங்க 1948ல நீங்க வேட்டை எல்லாம் இருந்தீங்களாக்க கரெக்ட்டுங்க. நான் ஆஃப் டிரைவர் தானே. சரி இப்ப அதே போடுங்க 1936ல போதும் போங்க. குட் மார்னிங் தம்பி. மார்னிங் மார்னிங். டேய் இவர் எந்த கிளாஸ்டா? லெக்சரர்மா அது தெரியும்டா, எந்த கிளாஸ் லெக்சரர்னு நம்ம கிளாஸ் டா. ஓ என்ன விலை அழகே. 99 ரூபாய் 50 பைசா. ரொம்ப சீப்பா இருக்கு. நான் செருப்பு சொன்ன கையில எடுத்தா பிஞ்சிரும். பிஞ்சா பரவாயில்லமா, நாங்க தச்சு தரோம். முதல்ல வாயை தைடா. அவன் யார் தெரியுமா? எம்பி பையன். என்ன கிட்னாப் பண்ணுவானா? சாரிண்ணா. ஐயோ அண்ணன் சொல்லி கவுத்துட்டாளடா. விடுமா, ஒண்ணு இல்லனா ஒண்ணு, அங்க பாரு எத்தனை பொண்ணு. மச்சான் வந்துட்டு போலாம். நமக்கெல்லாம் எதுக்குடா கிளாஸ்? என் தங்கச்சி வரான்னு தெரியுதுடா. உன் தங்கச்சியை பார்த்து எப்படி பயப்படுற? அப்பா எம்பிஆர் தான், வீட்ல அவதான் பிரைம் மினிஸ்டர். வாடா. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.